Hi guys, welcome back to another video. So already Diwali முடிஞ்சிருச்சு. ஆனாலும் நமக்கு தீபாவளி முடிஞ்சால நம்ம கண்ணுல எல்லாம் மரண பீதியை காட்டிட்டேன். நமக்கு எல்லாருக்கும் தண்ணியை காட்டின ஒரு வீடியோ பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க obviously வாங்கியிருப்பீங்க தான் என்னோட ஹோப். என்னன்னா நான் ஆல்ரெடி வாங்கி அதோட அவுட்புட் எவ்வளவு பிரம்மாண்டமா இருந்துச்சு எனக்கு தெரியும். ஸோ நீங்களும் அது வாங்கியிருப்பீங்க. நீங்கள் அது வாங்குறது 100% வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எஸ்பெஷலி நீங்க ரீல்ஸ் பண்ற ஆளுகளா இருந்தா நீங்கள் கண்டிப்பாக அதை வாங்கியிருப்பீங்க. ஸோ இந்த வழி நம்ம பார்ப்போம். இந்த வழி தான் இப்போ சொல்கிறேன். இந்த கேஜிஎஃப்ல நான் சொல்லுவாங்கல்ல, இந்த பெரியப்பான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த பெரியப்பா நம்ம வாங்கி நமக்கு எல்லாருக்கும் பெரிய ஆப்பா போயிடுச்சு தான் சொல்லலாம். இந்த ஒரு வீடியோ நான் எதுக்கு சூஸ் பண்ணுறேன்னா, இந்த பிரேம்ஜி ஒரு படத்தில் நீ தாண்டின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்குது. பிரேம்ஜி இந்த கித்தார்லாம் ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ அதை இன்ஸ்பயர் பண்ணி தான் இது ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஸோ நானும் அது ஜஸ்ட் லைட் பண்ணி ஜஸ்ட் 2-3 கித்தார்லாம் ஷோ காணிக்கிற மாதிரி பண்ணி ரீல்ஸ் எல்லாம் போட்டு வரலாம் பார்த்தா கடைசியில் எதுக்கு சொல்கிறேன், ரீல்ஸ் போடலாம் பார்த்தா நமக்கு ரீத் வைக்கிற மாதிரி தான் இந்த வீடியோ வந்திருக்கு. ஸோ இதோட அவுட்புட் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சுன்னு உங்களுக்கு யூஸ் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதில் நிறைய சின்ன பசங்கள்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க இது எஸ்பெஷலி யூஸ் பண்ணுறதுனா ஃபேன்சி வெடின்னு சொல்லி தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஃபேன்சி வெடி இவ்வளோ டேஞ்சராக இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்குறேன். நிறைய பேருக்கு இது பஸ்டான வீடியோ நான் பார்த்துருக்கேன். எனக்கு பெருசாக இந்த நான் வீடியோவில் பார்க்குற மாதிரி பெருசாக எனக்கு பஸ்ட் ஆகலை. ஆனால் சின்ன ஒரு பஸ் தான் ஆச்சு. ஆனால் பாக்கியோட மற்றவங்களுக்கெல்லாம் இந்த சின்ன குழந்தைகள்லாம் வச்சு யூஸ் பண்ணுறாங்க இதெல்லாம். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் நான் பார்த்தேன். அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பயங்கரமாக பஸ்ட்டாக இருக்குது. இந்த ஜஸ்ட் என்ன சொல்கிற நார்மல் கிராக்கர் மாதிரி போட்டு தெரிச்சிருக்கு. நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி ஃபேன்சி கிராக்கர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் பேரண்ட்ஸோட கைடன்ஸு கொஞ்சம் முக்கியம். அந்த கொச்சு குட்டிகள்லாம் யூஸ் பண்ணுறப்போ எஸ்பெஷலி பேரண்ட்ஸ்க்கே கைடன்ஸ் ஃபஸ்ட் முக்கியம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி ஃபேன்சி கிராக்கர்ஸ் எல்லாம் செல் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து செல் பண்ணுறதுக்கு அவ்வளோ நல்லதுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த 2026 கித்தார், நாளைக்கு பியானோ இதெல்லாம் வரலாம், ட்ரம்ஸ் எல்லாம் வரலாம். ஸோ எப்படி இருந்தாலும் ஃபேன்சி கிராக்கர் எல்லாம் வச்சுருக்காங்க சேஃப்னு. ஃபேன்சி கிராக்கர் சேஃப் அல்ல. அடுத்த வருஷம் தான் இனி தீபாவளி வருது. ஆனாலும் சில என்ன சொல்கிறாங்க, சில பர்த்டே செலிப்ரேஷன் இல்லை வேறு ஏதாவது செலிப்ரேஷன் இது மாதிரி ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஃபேன்சி கிராக்கர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது. ஸோ ஃபேன்சி கிராக்கர்ஸ் அது ஒரு கிராக்கர் தான் உங்களோட மைண்ட் செட் மண்டையில் வச்சுட்டு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நார்மலி ஃபேன்சி ஆகிட்டு இருக்கும் கொஞ்சம் சேஃப்டின்னு வச்சு அப்படி ஒன்றும் பண்ணக்கூடாது. 100% சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லது, சுற்றி இருக்கிறவங்களுக்கு நல்லது.